நாம் வாழும் வாழ்க்கை தெளிந்த நீரோடை போல் இருக்க வேண்டும். அப்படி இருப்பதற்கு நம்முடைய மனம், உடல் ஆகியவற்றை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும். நாம் மட்டுமன்றி நம்மை சூழ்ந்துள்ள மனிதர்களும் ஆரோக்கியமாகவும் நலமாகவும் இருக்க வேண்டும் என்றால் நாம் பிறர் மனம் நோகாமல் நடந்து கொள்ளணும். விஷத்துளி போல் ஆபத்தான எண்ணங்களும் கெட்ட சிந்தனைகளும் இல்லாமல் பனித்துளி போல் மென்மையாகவும் அழகாகவும் புனிதமான எண்ணங்களும் தெளிந்த நீரோடை போன்ற குணங்களும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மட்டுமின்றி மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அப்படி நம் சிந்தனை தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் நம் மனது தெளிவாக இருக்கணும். அதற்கு நாம் யோகா செய்வது மிகவும் அவசியமான ஒன்று. அந்த யோகாக்காக நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வருவது வாழ்க நலமுடன். இந்த பகுதியில் இன்னைக்கு என்ன யோகா பயிற்சி சொல்லி தராங்கன்னு பார்க்கலாமா? மக்கள் வணக்கம். இந்த இனிய காலை பொழுதினில் இந்த வாழ்க நலமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இதற்கு உடற்பருமனுக்கான ஆசனங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த உடற்பருமனுக்கு முக்கியமான காரணம் உணவு அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். உணவு என்றால் நம்ம எப்படி உணவு உட்கொள்ளணும், சரிவிகித உணவு அப்படின்னு சொல்றோம். அதுல என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, தாதுக்கள் இதெல்லாம் சரிவிகிதத்துல இருக்கணும். இருந்தாலும் ஒரு முழுமையான உணவு, பேலன்ஸ்டு டயட், சரிவிகித உணவு அப்படின்னு சொல்லியிருக்கோம். பண்டைய காலத்துல எப்படி ஒண்ணு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழங்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான வருஷமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இயற்கையோடு இயைந்து, அதாவது நேச்சுரலா நமக்கு என்னென்ன கிடைக்குதோ அந்த இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுருக்கோம். இப்போ ஒரு கார் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், ஒரு புதுசா ஒரு வாகனம் வாங்குறோம், இல்ல என்ன வாகனம் வாங்கினாலும் சரி அதுக்கு என்னென்ன செய்முறைன்னு சொல்லி ஒரு லிஸ்டே கொடுத்துறாங்க. இதுல நீங்க இதுதான் ஊத்தணும், கொஞ்சம் மாத்தி ஊத்துனீங்கன்னா கூட அது வீணா போயிடும் அப்படின்றாங்க. அப்புறம் இப்ப கேக்குக்கு, அந்த ஐஸ்கிரீம் மிஷினுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் வச்சு வே பண்ணி அதுல ஊத்துறோம். ஆனா நம்மளுடைய உடம்பு ஒரு மாபெரும் இயந்திரம். ஒரு சின்ன மிக்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்ன பண்ணுது, அரைச்சி மட்டும் தான் கொடுக்குது. ஆனா இந்த உணவு பாதையில பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றோம், மென்னு 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 சாப்பிடும் போது அங்க என்ன ஆகுது, நம்மளுடைய உமிழ்நீர், அதாவது நம்மளுடைய எச்சை நிறைய கலந்து நம்ம உணவு குழாய் வழியா உள்ளார போய் அங்க பாத்தீங்கன்னா அங்க ஏகப்பட்ட வேலைகள், பயோகெமிக்கல்ஸ் எல்லாமே வேலை செஞ்சு அதுக்கப்புறம் நமக்கு அது சக்தியா மாறி அந்த சக்தி நமக்கு என்ன மாறுது, ரத்தத்துல கலக்குது, ரத்தம் அப்புறம் எலும்பாகுது. இப்படி பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ் ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவது பிரிச்சு கொடுது. தேவையானவற்றையெல்லாம் எடுத்துக்கிட்டு தேவையில்லை அப்படின்றத மலமாவும் ஜலமாவும் வெளியில அனுப்பிச்சு விட்டுருது. இதுக்கு ஏதாவது சத்தம் போடுதா, ஏதாவது உங்களை கேக்குதா, எதுவுமே கேட்கறது இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம், இதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்னென்னலாம் கிடைக்குதோ, வாய்க்கு என்னென்னலாம் ருசியா இருக்கோ நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டுறோம். இதுக்கு ஏதாவது நம்ம ப்ரிகாஷன் ஃபாலோ பண்றோமா? ஒரு வாஷிங் மிஷினுக்கு, ஒரு மிக்சிக்கு, ஒரு ஃப்ரிட்ஜுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கூட இந்த மாபெரும் இயந்திரத்துக்கு கொடுக்கல. இந்த இவ்வளோ அழகான அற்புதமான ஒரு உடல் என்ற இயந்திரத்தை படைத்த இறைவன் எவ்வளவு நுணுக்கமான விஷயத்த படைச்சிருக்காரு. ஒரு சின்ன ரத்த துளியை நம்மளால உற்பத்தி பண்ண முடியல. அதான் தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லியிருக்காரு, இயற்கை நம்மளை பார்த்து சிரிக்குதான். நம்ம நினைச்சுக்கிறோம் இயற்கையே வென்றுட்டோம், கடந்துட்டோம் அப்படின்னு. ஒரு சின்ன புல்லு உங்களால செய்ய முடியுதா, உங்களால செய்ய முடியல. அப்போ இயற்கை அன்னை அது வரைக்கும் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம இயற்கையோடு ஏந்து வாங்கணும்னா, எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வீட்டுல செய்யற எதுவுமே நம்ம இப்ப எல்லாம் ப்ரிப்பேர் பண்றது இல்ல. சும்மா ஒரு வெந்தய பொடி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா கூட என்ன பண்றோம்னா, காதியில விக்குது, வாங்கி சாப்பிட்டுடலாமா, கலந்து குடிச்சிடலாமா அப்படின்னு தான் நினைக்கிறோம். அதுல என்ன கலந்துருப்பாங்க, அது ரொம்ப நாள் பட்டதா இருந்தா அதுல சத்தெல்லாம் குறையும் அப்படின்றத நினைக்கிறதே இல்லை. இவங்க எல்லாத்தையும் ரெடிமேடா இன்ஸ்டன்டா வாங்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நம்ம நினைச்சுக்கிறோம். மாவு, சப்பாத்தி, பூரி எல்லாம் வந்துருச்சு. இப்போ இனிமேட்டு நம்ம என்ன இன்னும் சுட்டுதான் விற்கல, இப்ப சுடுற மாதிரி இருக்கு, அடுத்து அதுவும் வந்துடும் போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன ஆகுதுன்னா நமக்கு உடம்புக்கு சரியான விகிதம் போடல. அவங்க என்ன பண்றாங்க, அதுல ப்ரிசர்வேட்டிவ், கெமிக்கல்ஸ் இதெல்லாம் ஆட் பண்றாங்க. இது எல்லாமே ஆசிட் கண்டென்ட் ஃபுட். இதை நம்ம உணவு உட்கொள்ற போது என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல அந்த அமிலம், ஆல்கலி அப்படின்னு சொல்றாங்களே, ஆசிட் ஆல்கலி ரேஷியோ நமக்கு சரி விகிதத்துல கலக்கிறது இல்லை. ஒன்னா அசிடிட்டி கூட போயிடுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அசிடிட்டி, அல்சர் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. இந்த உடற்பருமனும் அதனால வருது. இந்த மாதிரி கெமிக்கல் இதெல்லாம் நம்ம நிறைய சாப்பிடும்போது உடற்பருமன் வருது. இதை குறைக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசன் அதோ முக ஷவான் ஆசன். இந்த ஆசனத்தை இப்ப பார்க்கலாமா?
இப்ப நம்ம சீத்தில தாடாசனத்துல நிக்கிறோம். மெதுவா நம்ம ஆரம்ப நிலையான தாடாசனத்துக்கு வரோம். 2 கால்களை ஒண்ணா சேர்த்து வச்சுக்கோங்க. கைகளை பக்கவாட்டுல வச்சுக்கோங்க. மெதுவா மூச்சை உள்ளார இழுத்துட்டு கைகளை தோள்பட்டை அளவு தூக்கிட்டு போங்க. இன்னும் நல்லா மூச்சை முழுசா உள்ளார இழுத்துட்டு தூக்கிட்டு போங்க. கைகள் வந்து முன்னே பார்த்தவாறு இருக்க வேண்டும். மெதுவா மூச்சை வெளியில விட்டுட்டு கீழே கொண்டு வந்து கால் கிட்ட கையை வச்சுக்கோங்க. கால் கிட்ட கையை வச்ச உடனே கால்களை நல்லா பின்னோக்கி நகர்த்துங்க. கால்கள் ரெண்டும் நேரா இருக்கணும், முட்டிக்கிட்ட மடங்க கூடாது. புதியங்கால் கீழே பதிந்தவாறு இருக்க வேண்டும். உங்களுடைய கண்ணால உங்களுடைய முட்டியை பார்க்கணும். கைகள் வந்து நேரா இருக்கணும், விரல்கள் எல்லாம் சேர்த்து வைக்கணும். இதுதான் ஆசனத்தின் இறுதி நிலை. இறுதி நிலையில் மூச்சு வந்து சாதாரண சுவாசம் இருக்கணும். இந்த ஆசனத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய குதியங்கால் நன்றாக தூண்டுவிக்கப்படுகிறது. அதே மாதிரி உங்களுடைய காஃப் மசில்ஸ், அதாவது கணுக்கால் தசைகள் எல்லாம் நன்றாக தூண்டுவிக்கப்படுகிறது. உங்களுடைய பின்பக்க தசைகள் எல்லாம், போஸ்டீரியர் தசைகள் எல்லாமே நன்றாக தூண்டுவிக்கப்படுகிறது. மெதுவா வந்து மூச்சை உள்ளார இழுத்துட்டு 2 கால்களையும் முன்னாடி கொண்டு வந்து வைங்க. கை கிட்டக்க வச்சுக்கோங்க. இப்ப மூச்சை நல்லா உள்ளார இழுத்துட்டு மேல வாங்க. கைகளை தோள்பட்டை அளவு கொண்டு வாங்க. மெதுவா தளர்வான நிலைக்கு வந்து உங்களுடைய நீட்டிவிக்க பகுதி எப்படி இருக்கு, சுருங்கிய பகுதி எப்படி இருக்குன்ற உங்களுடைய உணர்வு பூர்வமா உணருங்க. இப்ப நம்ம பார்த்தது அதோமுக சவானாசனம். இந்த ஆசனம் வந்து அதோ என்றால் கீழே, முகம் என்றால் முகம், சவானா என்றால் நாய். இது வந்து நாய் போன்ற அமைப்புடையது. இதனை அதோமுக சவனாசனம் என்று கூறுகின்றோம். இந்த ஆசனத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கால்கள் நன்றாக நீட்டி வைக்கப்படுகிறது, முதுகு வந்து நன்றாக நீட்டி வைக்கப்படுகிறது. இதயத்துக்கு வந்து அதிகப்படியான வேலை இல்லாதனால, பலு இல்லாதனால ரொம்ப காமா இருக்குது. அதே மாதிரி நம்ம உதர நிதானம் நன்றாக தூண்டுவிக்கப்படுகிறது. தலைக்கு வந்து நல்ல ரத்த ஓட்டம் ஏற்படுகிறது. மீண்டும் வேறொரு ஆசனத்துடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.